நீங்கள் ஐடி கால்குலேஷன் சீட்டை வந்து டவுன்லோட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து 3 சீட்டு இதில் வந்து இருக்குது. என்ட்ரி, ஐடி ஓல்டு மெத்தட், ஐடி நியூ மெத்தட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்ட்ரி சீட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓல்டு மெத்தடு ப்ளஸ்ஸு நியூ மெத்தட் ரெண்டுலேயுமே அந்த சீட் வந்து கால்குலேட் ஆகிக்கிது. அதே போல் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டும் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகி வந்துரு. ஸோ எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரு. இப்போ நம்ம அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல எம்ப்ளாயி நேமில் உங்களுடைய நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய நேமை வந்து நான் நோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிஸ்டிங்னேஷனில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இது வந்து ஜாப்புடைய பேரை வந்து போட்டுருங்க. இப்போ நான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்கூல் பேரில் வந்து ஸ்கூல் பேரை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பிளேஸு, ஸ்கூல் வந்து எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸுடைய பேரை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெச்எம்க்கு வந்து ஒரு டேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டு நீங்கள் வந்து என்னென்னா ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி பேன் நம்பரில் வந்து உங்களுடைய பேன் நம்பர் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எதுவோ அதை வந்து நீங்கள் என்னென்னா தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நேம், எந்த பேங்க் நேமில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பரில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னவோ அதை வந்து மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் ஆஃபீஸர் நேம், உங்களுக்கு வந்து யார் டிராயிங் ஆஃபீஸராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேம் என்னவோ அந்த நேமை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் ஆஃபீஸர் டெஸ்டினேஷன், ஸோ அவங்களுடைய பதவி என்னவோ அந்த பதவியை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஸ்கூலா ஆஃபீஸா, அதுக்கடுத்து அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் எது, அவங்களுடைய டிஸ்ட்ரிக் எது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சீட்டில் வந்துரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் வந்து பேசிக் பே அசான் மார்ச் 2021, ஸோ 21 மார்ச்சில் வந்து உங்களுடைய பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பேசிக் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பேசிக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைப் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து லெவல், ஸோ இந்த லெவலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அம்புக்குறி இருக்குது, டவுன் மார்க்கு அம்புக்குறி, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா லெவலுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய லெவல் எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய லெவல் 16, அதனால் 16 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பிபி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து டைப் பண்ணுங்கள். எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் மந்த்து, ஸோ இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து 4 ஷிஃப்ட்டில் வந்து தருவாங்க. ஏதாவது ஒன்றில் வந்து உங்களுக்கு இருக்குது, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், உங்களுக்கு எதுவோ அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அக்டோபர் மாதம், அதனால் அக்டோபர் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஹச்ஆர்ஏ டைப், ஹச்ஆர்ஏ டைப் வந்து உங்களுடைய டைப் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. 1ஏவா 1பியா, அதே மாதிரி 2, 3, 4 உங்களுடைய ஹச்ஆர்ஏ டைப் எதுவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாண்ட் டு டிடெக்ட் ஹச்ஆர்ஏ இன் ஐடி ஸ்டேட்மெண்ட், ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மில் வந்து ஹச்ஆர்ஏ வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது ஹச்ஆர்ஏ வந்து இருக்காங்க. இப்போ நான் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், அதனால் ஹச்ஆர்ஏவை என்னால் கழிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹச்ஆர்ஏக்கு வந்து நோ அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எஸ் தான் போடணும். இப்போ நான் நோன்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து சிசிஏ டைப் நியூ, ஸோ உங்களுக்கு வந்து சிசிஏ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும், அதில் வந்து சென்னை அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசிஏ வந்து அதிகமாக வரும், அதனால் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு பிளேஸில் ஒர்க் பண்ணுறேன் மாநகராட்சியில், அதனால் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிசிஏ இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுக்கோங்க. நியூ பே, ஸோ அலவன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் பிளாங்காக விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து சரண்டர் டேஸ், ஸோ சரண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வந்து சரண்டர், 15 நாளா 30 நாளான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 வருஷமாக சரண்டர் வந்து யாருக்குமே கொடுக்கல, அதனால் நீங்கள் நோன்னு போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரண்டர் டேட்டை வந்து போட்டுக்கோங்க. ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு அண்டர். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கோவிட்-19 சேலரி டொனேஷன் மந்த்து. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் சேலரியை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டொனேட் பண்ணோம். ஸோ அந்த மந்த் என்னவோ அந்த மந்த்தை நான் போட்டுக்கோங்க. நான் ஜூன் மாதம் வந்து பே பண்ணியிருக்கேன் சம்பளத்துலேருந்து, அதனால் நான் ஜூன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன மந்த்தோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ டிடக்ஷனில் வந்து பென்ஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சிபிஎஸ்னால் சிபிஎஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஜிபிஎஃப்னா ஜிபிஎஃப்னு போட்டுக்கோங்க. நான் சிபிஎஸ் அதனால் அதை போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வாண்ட் டு டிடெக்ட் சிபிஎஸ் அண்டர் 18 சிசிடி 1P. ஸோ 18 சிசிடி 1Pயில் வந்து 50,000 வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கழிச்சுக்கலாம். அதனால நான் எஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு கீழே தான் வருது அப்படின்னா நீங்கள் என்னென்னா நோன்னு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது எஸ் தான் எல்லாத்துக்குமே வரும், அதனால் எஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து என்ஹெச்ஐஎஸ். ஸோ என்ஹெச்ஐஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வாண்ட் டு டிடெக்ட் என்ஹெச்ஐஎஸ் அண்டர் 18D படி நீங்கள் வந்து கழிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதில் வந்து எஸ்ன்னு போட்டுக்கோங்க. பிஎல்ஐ அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து சம்பளத்துலேருந்து பிஎல்ஐ அமௌண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் பிஎல்ஐ அமௌண்ட்டுங்கிற இடத்துல. ஒருவேளை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்னென்னா ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கடுத்து எஸ்பிஎஃப் அமௌண்ட் வந்து 70, நான் 70ன்னு போட்டுக்கிறேன். அதர் டிடக்ஷன். ஸோ அதர் டிடக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து என்னென்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது எல்ஐசியோ இல்லை மற்றது எது நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் டேக்ஸ். ஸோ ப்ரொவிஷனல் டேக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு டைமு, அதே மாதிரி செகண்ட் டைம் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரொவிஷனல் டேக்ஸ் எல்லாருமே பே பண்ணுவோம், அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ். ஸோ ஹவுசிங் லோன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எதுவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் நம்ம வந்து கழிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்டேன். வாண்ட் டு டிடெக்ட் போத் ஹெச்ஆர்ஏ அண்டு ஹவுசிங் லோன் இன் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் கழிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இது வந்து எக்ஸப்ஷன் கேஸ் தான், சில பேர்த்துக்கு வந்து கழிக்கிற மாதிரி வரும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா நோன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் நோன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ட்ரி சீட்டை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி ஓல்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் மற்ற டீட்டெயில் எல்லாமே மேலே வந்திருக்கு. அதுக்கடுத்து கீழே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்ரான் வந்து கரெக்டாக இதில் வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து ஐடி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நான் பிடிச்சிருக்கேன், அதனால் நான் இதை வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் ஏதாவது இடையில மாற்றம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்னா இதை அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னா மாற்றம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மாற்றம் பண்ண வேண்டியது வராது. அதனால் வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து தவறு வர வாய்ப்பு இல்லை, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஒர்க்கிங் சீட்டு. இது ஒர்க்கிங் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல சிபிஎஸ் அமௌண்ட்டு, நீங்கள் சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 1Pயில் 50,000 ரூபா போக மீதி வந்து இந்த இடத்துல வந்துடும். இதை வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்இஎஃப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பேமெண்ட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஒரு 36,000 ரூபா பே பண்ணியிருக்கேன், அதனால் சேவிங்ஸு. ஸோ அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது இதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஐசிஐசிஐ அப்படின்னா இந்த இடத்துல ஐசிஐசிஐ அதில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கட்டி எல்ஐசி ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிரின்சிபல் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் என்ஐசி வந்தால் இதில் எந்தாவது காலம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிஎல்ஐ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பிஎல்ஐ வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு இதில் போடுங்க. இப்போ நான் பிஎல்ஐ வந்து 18,960 ரூபா பே பண்ணியிருக்கிறேன், அதை வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல
உங்களுடைய குழந்தைகள் வந்து ஏதாவது படிச்சுட்டு இருந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் காட்டுவீங்க. அது இருந்துச்சு அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி அதர் பாலிசி, இதை தவிர வேறு ஏதாவது பாலிசி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். அப்போ இது மாதிரி நீங்கள் என்னென்னா டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 இருக்குன்னு இப்போ நான் 1,50,000 நான் போட்டுட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 18Cயில் காட்டினீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா 1,50,000 ரவுண்ட் பண்ணிக்கிது. அதனால் அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஷீட் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து சிபிஎஸ் அமௌண்ட்டு. அதுக்கடுத்து லாங் பீரியட் டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை விட்டுடலாம். அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஷீட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா NHIS அது ஆட்டோமேட்டிக்காக வந்துரு. அதை தவிர வேறு ஏதாவது ஸ்டார் ஹெல்த்து இல்லை வேறு ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது செலவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டுக்கலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். எஜுகேஷனல் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த எஜுகேஷனல் லோனை இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கோவிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்களோ அது டேரெக்டாக இங்கேயே வந்துடும். ஸோ அந்த ஒர்க்கிங் ஷீட் 1, 2, 3ல் ஒர்க்கிங் ஷீட் 1ல் மட்டும் நீங்கள் அதர் டிடக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காட்டிக்கலாம். அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கால்குலேஷனும் அதுவே வந்து பண்ணிக்கிறோம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷீட்டை பண்ணிவிட்டு ஒர்க்கிங் நம்பர் 1 மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஒர்க்கிங் ஷீட் 1, 2, 3 எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்டை பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய மொத்த அமௌண்ட்டு. அதில் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இதில் கழிச்சு காட்டிடு. அதே போல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் இதுவும் வந்து இதில் வந்துடு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து 30,000 வந்து பே பண்ண வேண்டியதுக்கு 30,065. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி நியூ மெத்தேடு படி பார்த்தீங்க அப்படின்னா நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 58,596. ஸோ இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நான் ஓல்டு மெத்தடத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ட்ரி சீட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓல்டு மெத்தட் இஸ் அட்வைசபிள் ஃபார் யூ. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஓல்டு மெத்தட பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் 28,531 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்துருச்சு. அதாவது ஓல்டு மெத்தடு படி எவ்வளோ அமௌண்ட்டு, அதே மாதிரி நியூ மெத்தடு படி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், இது எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ இது போல் நம்ம என்னென்னா எளிய முறையில் இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம்.